லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விழாவினுடைய கதாநாயகர் முனைவர் தாளை ரா உதயநேசன் அவர்களுக்கும் இந்த விழாவினை அருமையாக கட்டமைத்து நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் ரா குறிஞ்சிவேந்தன் பொதுச் செயலாளர் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு அவர்களுக்கும் இன்றைக்கு கருத்துரங்க பேருரை ஆற்றியுள்ள முனைவர் ராமன் மண்டல இணைக்கின் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஏன் இந்த விழாவினை அருமையாக கட்டமைத்தது அப்படின்னு சொன்னோம்னா, அருமையாக அந்த நிகழ்ச்சி நேரிலேயே போட்டிருக்காங்க, கருத்தரங்க பேருரை முனைவர் ராமன். அவர் பேசல. நான் கிட்டத்தட்ட 10 வருடமாக தில்லியில் அயல் பணியில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு 8 மாதமாக தான் இந்த துறையில் இருக்கேன். கேட்குதுங்களா நான் பேசுறது? கேட்கலையா? சரி, இல்லை ஒன்றும் இல்லை சரி. ஐயா பேசும்போது பெரிய வாய்ஸ் தான், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. பேசும்போது ஒரு பலூன் வெடிச்சது. நான் நினைச்சேன் அவர் பேசின பேச்சுக்கு எல்லா பலூனும் வெடிச்சிருக்கணுமே. என்ன ஒரு கூர்மையான தமிழ். அதே மாதிரியே ஏன் ஒரு குறிஞ்சிவேந்தன் சொன்னா அருமையான நிகழ்ச்சிகள் வச்சிருக்காருன்னா, அவரை ராமன் அதனால தான் கருத்தரங்க பேருரைன்னு போட்டுட்டு கருத்தரங்க சிறப்புரை, அது சிற்றுரைன்னு போட்டிருக்கணும், அது சிறப்புரைன்னு என்ன போட்டாரு. அந்த அளவுக்கு தமிழ் வளம்லாம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சிறப்புரைன்னு போட்டதுனால இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி ஒரு அயலக தமிழர் துறை இருக்குது, வெளியில் மக்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த துறையில் இந்த கடந்த 8 வந்த உடனே நம்மளுடைய முதல்ல கொடுத்தப்பட்ட பணி, நம்ம ஒரு குறிஞ்சிவேந்தன் குறிப்பிட்ட மாதிரி நம்ம இந்த தூய தமிழில் குறிஞ்சிவேந்தன் அளவுக்கு அல்லது மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் பேர் தெரியல எனக்கு. ஆமாம், என்ன ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு டெல்லியெல்லாம் போய் 10 வருடம் இருந்திருக்கோமே, என்னவா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஏக்க உணர்வுச்சு தான் இந்த இதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு உள்ளத்தை உணர்வு வந்தது. இந்த துறைக்கு நான் செப்டம்பரில் எனக்கு இந்த இது கமிஷனராக போட்டு கொடுத்தேன். நான் 2 வருஷமாக ஸ்பெஷல் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டிட்கோவில் திட்ட இயக்குனராக இருக்கேன். பல ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 20க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்க்ளூடிங் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த அயலக தமிழர் துறைக்கு ஒரு இது வேணும் அப்படின்ட்டு என்னை கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணி அடிஷனல் சார்ஜாக இண்டஸ்ட்ரியிலையும் நான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேங்க. இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா, இங்கே தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா நம்மளால கிடையாது, அயலகத்தில் இருக்கிற அறிஞர்களால தான் தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அவர் குறிஞ்சிவேந்தன் இந்த இதில் சார் ஒரு 100 புத்தகங்கள் அயல்நாட்டு அறிஞர்கள் எழுதுன்னு வைக்கணுன்னே உடனே பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம வெளியில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா,
கண்டிப்பா தூய தமிழ்ல வராது. ப்ராக்டிக்கலா எப்படி பேசுறோமோ அப்படியே பேசிக்க மேடம். உங்களை மாதிரியெல்லாம் எங்களால பேச முடியாது. ஸோ கடந்த ஒரு வாரமா வந்து வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய பேரவை நிகழ்ச்சி நடந்தது. அங்க போய் பார்த்தோம். எவ்வளோ ஒரு 60க்கும் மேற்பட்ட ஒரு தமிழ் சங்கங்கள் வச்சுட்டு அங்க இருக்கிற ஐடியில் வந்து பொறுமை 99% இங்கிருந்து போனவங்க ஐடி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் அந்த கலை பண்பாட்டை பேணி காக்கிற அளவுக்கும் அங்க இருக்கிற அந்த நாட்டுப்புற நிகழ்ச்சிகள்லாம் இங்க இருக்காங்கிறது எனக்கு ஐயம்தான். அப்புறம் தான் வந்து அதை தேடல் பார்க்குறோம். நம்ம அந்த புத்தகங்கள் என்ன ஒரு அருமையான தமிழ் பண்பாடு. அப்போ நான் எங்க எந்த ஒரு ஈவெண்ட்ல நடந்தாலும் நான் ஒரு டேக்அவே, நான் என்ன எடுத்துட்டு போறது அப்படின்னு தேடல் இருக்கும். அதில் தான் நான் குறிஞ்சி வந்தன்ட்டையும் சார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்த போகும்போது, ஸோ அப்போ அங்கேருந்து வரும்போது அங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன சொன்னாங்கனாக்கா, எங்களுக்குன்னு எங்களுடைய நாங்கள் தமிழ் கற்றுக்கிற சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு யூகே ஸ்டாண்டர்ட் அண்ட் யூஎஸ் ஸ்டாண்டர்டுன்னு 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. உடனே அங்கேருந்து ஒரு நோட், அங்கே அவை தமிழ் பள்ளின்னு இருக்கு, நோட்டை வாங்கிட்டு நேற்று எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட பேசிட்டு எங்களுடைய வேலை அவ்வளோதான், ஒரு நோட்டை எடுத்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்காக ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து அரசு வந்து அதை கன்சிடர் பண்ணி ஒரு அமைப்பு ஒரு கமிட்டி போட்டுட்டு அப்போ அது மாதிரி பண்ணும்போது உலகம் ஃபுல்லாக தமிழில் படிக்கிறவங்க கிரெடிட் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து மேலே வேலைக்கு போகிறதுக்காகவோ அது பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நான் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகா போயிட்டு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்போ எங்கள் மொழியெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு வந்து மேலே படிக்கும்போது மேல் படிப்புக்கோ அல்லது வந்து வேலை வாய்ப்புக்கு போகும்போது கன்னடாவில் படித்தோம்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு உடனே செகண்ட் ஹாஃப்லேயே நம்ம வந்து அங்கே இருக்கிற கன்னட அதிகாரிகளை பார்த்து அந்த ஆக்ட் எடுத்து அந்த ரிசர்வேஷன் காப்பி எடுத்துட்டு உடனே வந்து அதையும் நம்ம வந்து கல்வித்துறை அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிற மக்கள் தமிழ் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து மேல் இதில் உயர்கல்வி படிக்கும்போது அவங்களுக்கு அதில் இடஒதுக்கீடு இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கட்டும், இது மாதிரி இப்போ கருத்துரு அனுப்பிச்சிருக்கோம். அது எப்படி இது வர்றதுக்கு நாளாகும். பட் தொடக்கம் நம்மளுடைய வேலை அதிகாரிங்கிற முறையில் தமிழர்கள் தமிழ் மொழி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை படித்த உடனே நான் உங்ககிட்ட கேட்டது, அயல் நாட்டில் இருக்கிற தமிழறிஞர்கள் புத்தக வெளியீடு டிரான்ஸ்லேஷனாலும் சரி அல்லது வந்து புது புத்தகமாக இருந்தாலும் சரி ஆய்வு கட்டுரையாக இருந்தாலும் சரி அதற்குன்னு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் குறிஞ்சி வந்துட்டா தான் கேட்டேன், சார் தமிழ் துறைக்கு இதை கவனத்தில் எடுத்துகிட்டு போங்க, கொண்டுட்டு போனீங்களா? இல்லை சார், பேசணும். ஸோ எங்களை அதிகாரிங்கன்ற முறையில் இதை தான் நம்ம வந்து ஒரு ஊக்கி கருவூக்கி அல்லது வந்து எப்படி சொல்லுவீங்க, ஒரு கிரியா ஊக்கி அல்லது வந்து ஒரு எனேபிளர், அந்த ஒரு ரோலை தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய இது. எந்த துறையில் அவர் சொன்ன மாதிரி 8 மாதத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம தமிழர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க இன்கேஸ் அந்த குடும்ப தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திருமண உதவி, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணாக்க அது ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீமில் இருந்து இன்னும் நிறைய 2-3 ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தமிழருடைய நலன். அதே மாதிரி தமிழ் மொழி வளர்ப்புக்கும் நான் சொன்னேன் என்னென்ன மாதிரி இந்த ஒரு ஸ்கீம்ஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த இது வந்து தமிழ் விழா அப்படிங்கிறதுனால இன்ஃபேக்ட் நான் இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை படித்து அதில் ஆய்வு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் அந்த ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கும்போது தொல்காப்பியத்தெல்லாம் எடுத்து தமிழ்லேயே பெரிய நூல் தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது எடுத்து படித்தா புரியறதே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு இதில் இருக்குது. அந்த தமிழ் நுட்பம் அல்லது வந்து அந்த டீப் நாலேஜ் நுண்ணறிவு இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த உரை நூல்களை எடுத்து படிக்கும்போது தான் இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் காலையில் தான் இந்த இதை சொன்ன உடனே இதை படித்தேன். எவ்வளோ ஒரு எளிமையான வார்த்தையில் அருமையாக கருத்துக்களை செறிவாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் சிறுகதை வந்ததுக்கு காரணம் என்னன்னா இயந்திரமானது. இப்போ வந்து டிஜிட்டல் மையத்தில் போயிட்டு இருக்கோம். அதனால பையன் புத்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறான். இப்போ அவனை வந்து மக்களை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களை ஆர்வத்தை எடுத்துட்டு போற மாதிரி எளிமையான வார்த்தைகள் இருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இவர் மருத்துவத்துறையில பணியாற்றினாரா இல்ல புத்தக எழுதுற துறையில முழு முயற்சியில் இருந்தாலும் கூட ஒரு ஐயம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. பாருங்களேன், ஒரே ஒரு 2 வரியை படிக்கிற பாருங்க. சும்மா ரேண்டமா தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இரவினை கிழித்து
இளிதாய் உதித்து சிரம் உயர்த்தி சிறைகள் வரித்து, அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. அப்புறம் இந்த எழுதுனதுல பாத்தீங்கன்னா அந்த இலக்கணம்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, தொல்காப்பியத்தை புரியாது, ஆனா அந்த சிலப்பதிகாரமோ அல்ல தொல்காப்பியமோ சங்க மருவி காலத்துல வந்த சிலப்பதி அதை எடுத்து அந்த உரையை படிச்சோம்னா தான் அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப இந்த முத்தமிழ் ஆய்வுக்கோய் இப்பதான் படிச்சேன், அதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க யாப்பு இலக்கணம். அப்ப இலக்கண முறைப்படி எதுகை முனையோட எப்படி கட்டமைச்சிருக்காங்க, அது நல்ல வந்து அது இந்த அது வந்து எதாவது சொல்லுவாங்க கூர்த்த மதிநுட்பம், அதான சரியான வார்த்தை. அது இருந்தாதான் சிறிய வார்த்தைகள்ல அடர்ந்த கருத்தை புரியற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய படைப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்க நவகிரங்க மாதிரி 9 புத்தகத்தோட நிறுத்திடாதீங்க. 9 புத்தகம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மேலும் உங்களுடைய இது நல்லா இருக்கணும். இதுல வந்து இந்த ஆய்வு கட்டுரையில படிக்கிறத விட, அதாவது ஒண்ணு வந்து மூல நூல், இந்த மூல நூலை படிக்கிறது, இன்னொன்னு ஆய்வு நூலை படிக்கிறது. இதுல எடுத்து பாருங்க அந்த கவிஞனுடைய பார்வை எப்படிலாம் இருக்கு, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கைங்க. இதை வந்து பார்த்துருக்கேன். இந்த சுவாமி வேலந்தர் சொன்னது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சாதாரண ஒரு கடைநிலையில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு சமயம் ஒரு அதிகாரியில மேல இருக்கேன் அப்படின்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் வந்து ஃபார்மல் எஜுகேஷனே கிடையாது, வேலையில இருந்துகிட்டே தொலைதூர கல்வியில படிச்சுட்டு இன்னைக்கு வந்து சாகர்மாலா ப்ரோக்ராம்ல பிரசிடென்ட் அவார்டு வாங்கினதுல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு எனக்கு ஆயுத் பூஷன் அவார்டு கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு தமிழக அரசுல எனக்கு அயல் பணியில கூட்டிட்டு வந்து 2 துறையில ஒரு தலைமை அதிகாரியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடின உழைப்பு. அந்த கடின உழைப்ப இவர்கிட்ட பாக்குறேன் நான். அது அந்த வந்து அதனுடைய வெளிப்பாடு இருக்கு. அப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த எண்ணம் போல் வாழ்க்கை, நீங்க என்ன எண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. அப்ப ஒரு மனிதனுடைய முழு பரிமாணத்தையும் இந்த நூல் காட்டுது. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனித சிந்தனை எப்படி இருக்கணும், அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, இந்த எல்லாமே இந்த ஆய்வு கட்டுரையில எப்படியெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எரிதல் கொண்டு வாங்கிறதுடைய சூழல் கூட வந்து ஐயா பேசும்போது சொன்னாங்க. அதை சொல்லும் போது அந்த எரிதல் கொண்டு வாங்கிறது அது பெண் இயக்கத்துக்காக வந்து கொண்டு வர அந்த பாரதியினுடைய மனக்குமுறலால வந்தது, நாடு அடுத்து விடுதலைப்பட்டு இதுகிட்டு இருந்தது, அதையும் சிம்பாலிக்கா கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த மறைமுகமா சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை வந்து எப்படி அவனுடைய பாரதியினுடைய மனத்துல இருந்து அந்த ஆவேசம் வந்தது அப்படிங்கிறத அந்த தலைப்பை மட்டும் வச்சிருந்தாங்களே ஒழிய இந்த காலகட்டத்துக்கு இப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்காங்க. அது இந்த மூல நூலை படிக்கிறத விட இந்த நூலை ஆய்வுக்கோவையை படிச்சுட்டு திருப்பி இந்த நூலை படிச்சீங்கன்னா அதனுடைய சிறப்பு வந்து பன்மடங்கு நல்லா இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் மறுபடியும் இந்த மூல நூலை படிச்சீங்கன்னா ஏதோ திருக்குறளை படிச்ச ஞாபகம், திருக்குறள் எங்கேயோ படிச்சோம், அரிதோறும் நீங்க தான் இதெல்லாம் கரெக்டா சொல்லணும், எங்கேயோ முன்னையெல்லாம் படித்த ஞாபகம். அதே மாதிரி என்ன கடைசியா என்னுடைய முறை முடிப்புக்கு முன்னாடி இது ஒரு கவிஞன் சொன்னதான், பாரதி தான் நினைக்கிறேன், பாரதிதாரா பாரதிதாசனான்னு தெரியல, சென்றிடுவீர் 8 திக்கும் பாரதியார் தான், அவ்வளவுதான். பாரதி யார் அப்படின்னு கேட்கிற கேள்வியில் நான் இருக்கேன், பாரதியார் தான் அப்படின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி 8 திக்கும் சென்று பல்கலை செல்வங்களை இங்க கொண்டு வந்து சேர்ப்பீர் அப்படிங்கிற ஒரு ஆணைக்கிணங்க நீங்க செயலாற்றிய பணி வந்து மிகவும் சிறப்புத்தக்கது. ஸோ எல்லாரும் சார்பம் ஐ திங்க் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு கைத்தட்டி அவருடைய பணிகளை உங்களது பணி ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன்ங்கிற மாதிரி உங்களுடைய பணி மேலும் சிறந்து ஓங்கட்டும். அந்த தமிழ் பணி நன்றாக நடக்கட்டும். சமுதாயத்து சிந்தனையோடு உங்களது பணியை வந்து செம்மையாற்றுங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆஹா, தில்லி தமிழ் பேசினால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தில்லி இனி தமிழில்தான் பேச வேண்டும். நான் இப்போது கூட அரசியல் பேசவில்லை. எவ்வளவு அழகா, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் தமிழ்ல பேசின நமது அற்புதமான, மிக அற்புதமான, செம்மையான சொற்களை தெரிந்தெடுத்து
அவர் வந்து இறங்கும்போது உண்மையிலேயே அவருக்கு சின்ன காய்ச்சல் இருந்ததுங்க. அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அந்த ஒரு நாள் தான் இடைவெளி கூட ஆகலை. இன்னைக்கு காலையில் தான் தெரியும். அதற்குள்ளேயே இந்த நூல்களை படித்து விட்டு வரும்போதே நான் படிக்காமல் பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம சூர்யா மூலமாக இந்த நூல்களை எடுத்து வாங்கிட்டு போய் அதை வரும்போதே படிச்சுட்டு இந்த ஒரு மணி நேர இடைவெளியில இவ்வளவு அழகா பேசி அதுக்குள்ள பாரதியார், திருக்குறள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி அப்புறம் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார். ஒரு கொக்கி போட்டாங்க ஐயா அவர்கள். அயலக தமிழர்களுக்கு விருது இருக்கிறதா என் பக்கத்தில் இருக்கும்போது கேட்டாங்க. தமிழ் வளர்ச்சித்துறையில் இருந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லை இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது செம்மொழி மத்திய நிறுவனம் தருது, அது சங்க இலக்கியம் செவ்வியல் இலக்கியங்களுக்கு மட்டும்தான். அயலக தமிழ் அறிஞர்களுக்கு விருது வரப்போகிறது என்பதற்கு கட்டியத்தை ஐயா அவர்கள் இப்போதே சொல்லிவிட்டார்கள். அதை கண்டிப்பாக அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஆண்டே நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்கள் படித்து மிக அழகாக அவர் இறங்கும்போது ஒரு சின்ன சுணக்கத்தோட காய்ச்சோட இறங்கினா சொன்னேன் நான். ஆனால் பேச்சு முடித்தவுடன் பாருங்கள் அவர் எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கார். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்று சொன்னார். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு நமது ஆணையர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ரொம்ப தன்னுடைய திட்டங்களையும் தாங்கள் என்ன செய்கிறோன்றதையும் இந்த நூல்களை பற்றியும் தாழையாரை அவருடைய பணிகள் என்னை விட எங்களை விட ரொம்ப பெருசுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மனம் அதுதாங்க. தொலைதூரத்திலிருந்து வந்து தொலைதூர கல்வியை பேசி எங்கள் இதயத்தை உங்களிடம் நாங்கள் தொலைத்து விட்டோம். நன்றி நன்றி நன்றி. இதை என்னாலும் மறக்காது. ஒரு அயலக தமிழர் ஒருவர் படைத்த படைப்புக்காக தன்னுடைய சோர்வை பொருட்படுத்தாமல் இங்கு வந்து சேர்ந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் 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 அத்தனை அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்கள் சார்பாகவும் வாழ்த்தி அவரை வணங்கி நாங்கள் எங்களுடைய மகிழ்வை தெரிவிக்கின்றோம். நிறைவாக நமது பங்கு தந்தை அவர்கள் செயலர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்பதால் மிக ஆணையர் அவர்கள் புறப்படுகின்றார்கள். கூடவே இருக்கலாமா? அதாவதுங்க, அயலக தமிழர்கள் வந்து வெளியில் பல்வேறு இனம்லாம் இருக்காங்க. அதுக்காக நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம துறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 பேர் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க தொடரில் அவங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் அது மாதிரினாலும் மிஸ்டு கால் கொடுத்தாலுமே, இன்டர்நேஷ்னல் நம்பர் கொடுத்துருந்தாலுமே அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேறு உங்களுக்கு இப்போ சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் ஒரு வெளிநாட்டில் படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அயல் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற தமிழ் சங்கத்தையும் நாங்கள் மேப் அவுட் பண்ணி கொண்டு வரலான் இருக்கோம். அதுக்காக ஒரு ரோலிங் ஃபண்டு கிரியேட் ஆகி ஜிஓலாம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்கள வந்து எப்படி அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிற மாதிரி எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தமிழ் பணி மட்டும் இல்லாமல் தமிழ் பணி மட்டும் இல்லாமல் ஈவன் அங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸோட இப்போ வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு, படிக்க போகிறவங்களுக்கும் கவுன்சிலிங் செஷன்ஸு ஆக்டிவாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் ஒரு நிறுவனம் இருக்குது. அதுவும் இப்போ நம்ம துறையோட இணைய போகுது. அதில் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் அயல் மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் வேலைக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கும் நம்ம வந்து முனைப்பு காட்டி அதுக்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் செயல்பாடுகள் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதில் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டிஸில் போகிறாங்க அப்படின்னாலும் எங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன இப்போதைக்கு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் எனக்கு பேச வைக்கலாம். லண்டன்னாக்க லண்டனில் இருக்கிற தமிழ் சங்கம் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டையும் எங்கள் டேட்டா பேஸில் போட போகிறோம். ஸோ அவங்க வந்து வாலண்டியராக உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. ஸோ தமிழாலையும் தமிழருங்கிற இதாலையும் தமிழ் மொழியாலையும் நம்ம என்றைக்கும் ஒன்றுபட்டிருக்கணும். அந்த சிந்தனையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாவே எல்லாரும் நல்லா இருப்போம். அண்டு உங்களோட இருக்கணும். ஆனாலும் வந்து மற்ற அலுவல்கள்லாம் இருக்குது, செக்ரட்டரியோட டிஸ்கஷன்ஸ் இருக்குது, அதனால் போகணும். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திச்சதில். இது மாதிரியும் தமிழ் நிகழ்வில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குறிஞ்சி வேந்தனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ஏனென்றால் பொதுச் செயலாளரை சொல்கின்ற பொழுது இங்கே இந்த நேரத்தில் இணை பொதுச் செயலாளர் உட்காருங்க, அவர் சொல்லும்போது அவரை என்ன ஞாபகப்படுத்துகின்ற மாதிரி வந்துட்டார். அதை சந்திரசேகரன் ஐயா, அருமை தம்பி சம்பத், நம்முடைய பேராசிரியர் விஜயகுமாரி,
இவர்கள் இரவும் பகலும் பாராமல் இந்த விழா இப்படி நான் எங்கேயோ இருக்கிறோம், நாங்கள் அங்கங்கே இருக்கிறோம். குறிஞ்சி விநாயகர் சொன்னார், நிறைய பணிபடு, ஆனால் அங்கங்கே இருந்து ஜூமில் நாங்கள் போடுகின்ற பொழுது எல்லாமே ஜூமில் தான் இது எல்லாமே நாங்கள் திட்டமிட்டோம். வேற எந்த இது தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் ஜூமுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு அப்பொழுதே பொறுப்பு கொடுக்குறோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க. இதெல்லாம் அது கூட இருக்கின்ற பொழுது நமது இந்த நாளில் உமா பாரதி சகோதரியை நினைக்கின்றேன். பாரதியார் வழி கொள்ளுப்பேத்தியாக இருந்தாலும் அவருடைய எரித்தழல் கொண்டு வாக்கு நீங்கள் எழுதி இருக்கிறீங்க முன்னுரை, அது ரொம்ப அழகாக இருக்கிறது. அது சாட்சாத்தமாக இருக்கிறது, பாரதியாருடைய வழித்தோன்றல் என்று இதெல்லாம் இருக்குது. இதற்கு மேலாக ஒருவரை நாம் பாராட்ட வேண்டும் என்றால் 73 வயதில் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையில் நமது எங்கள் ஆஸ்தான கவிக்குயில் உஷா வரதராஜன் அம்மா இருக்கின்றார்கள். அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். பாடல் போட்டி அவர்கள் நடத்தினால் பி சுசீலாவையும் விட அவர்கள் மிஞ்சி இருப்பார்கள். வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து அவர்களை உஷா அம்மாவை பெங்களூரிலிருந்து இதுக்கு வந்தார். தமிழ்தாய் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னேன். நான் வரேன் உதயநேசன் அப்படின்றார். ஆக அம்மா அவர்களுக்கு நான் நன்றியோடு நினைக்கின்றேன். மங்களமேரியம்மா இருக்கின்றார். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் எல்லோரும் பெயர் சொல்லி கொண்டே போக வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் ஏற்புரை என்று நான் எல்லாம் நன்றி உரைக்கு போய் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். இதெல்லாம் சொல்கின்ற பொழுது நான் வழக்கமாக ஒருவர் பெயரை சொல்லிவிடுவதும் மறந்து விடுவது வழக்கம். மேடையில் இருப்பவர்கள் தான் ஞாபகம் ஊட்டுவார்கள். அவர் யாருன்னு தெரியுமா? போன முறை கூட இலங்கை மாநாட்டில் இங்கே நடத்திட்டு உலகையில் நான் நடத்துவோம். உடனே சொன்னாங்க அந்த விருந்தினர்கள், உங்கள் மனைவி பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது சொன்னேன், கூட இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, என் கூட யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் விட்டு விடுவது வழக்கம். அவர்களை ஏன்னா அவர்கள் கூடவே இருப்பதனால் அது வருவதில்லை. அப்படிதான் நிறைய நான் எங்கூட இணைந்து நல்ல நேசமாக பணியாற்றும் பொழுது சொல்லுவேன், நான் ஒருத்தரை நிறுத்தணும்னாக்கா கூடுகிறவங்களை தான் நிறுத்துவேன். ஏதாவது நீ காரில் இடம் இல்லைன்னா கூட நீ இறங்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல் வெளியிலிருந்து வரவர்களுக்கு முதலிடம் கொடுத்துவோம், நம்ம இணைந்து இருக்கிறோன்னு சொல்லுவேன். அது எல்லாருக்கும் தெரியும் கூட இருக்கிறவர்களுக்கு. ஆக இந்த நேரத்தில் ஏற்புரைக்கு எனது மனைவி முன்னால் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் கைத்தட்டலோடு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நிறைய குறைகள் வரும். மேடையிலெல்லாம் வேணாம். அதனால் உட்காருங்க. அது எல்லாம் அப்படிதான். நம்ம குறிஞ்சியினுடைய ஆசிரியரே சொல்லிட்டாரு. அதனால் இப்போ ஏற்புரைக்கு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறும் பொழுது முதலில் உடன்பாடு இல்லை. ஆனால் குறிஞ்சி வேந்தன் ஐயாவும் சந்திரசேகரன் ஐயாவும் அருமை தம்பி சம்பத்தும் விஜயகுமாரி அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து இவ்வளவு நூட்கள் 12 தமிழ் நூல்கள் எழுதி இருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் மருத்துவத்துறையில் மருத்துவராக இல்லை, அதை பதிவு செய்த விரும்புகின்றேன். நான் ஆலோசனை பணியில் இருக்கின்றேன். கவுன்சிலிங்கில் மருத்துவமனையில் ஒரு பெரிய மருத்துவமனை, அது யூனிவர்சிட்டி ஆஃப் இண்டியானாபோலிஸ் என்று சொல்வார்கள், அதில் பணி செய்கின்றேன். ஆலோசனை, டிப்ரெஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நிறைய செய்வேன். அதெல்லாம் அங்கே எல்லாம் வாங்கி செஞ்சுட்டு வீட்டில் காட்டுவேன். அது வேறு விஷயம். அதெல்லாம் அப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அப்படியாக அந்த பணி செய்து கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த நிலையில் இருந்தது எனக்கு என்ன ஒரு அதாவது என்னுடைய வழி, என்னுடைய ரிலாக்ஸேஷன் என்று சொல்வார்கள், நான் செல்ஃப் கேர் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா எழுத்துத்துறை தான். எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பொழுதெல்லாம் எழுதி ஒரு மூலையில் வைத்து விடுவேன். டெஸ்கில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கவிதைகளாக இருக்கும், சிறுகதைகளாக இருக்கும், எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். அதாவது என்னுடைய நூல்கள் எல்லாமே உட்கார்ந்து ஏசி அறையில் உட்கார்ந்து எழுதிய திட்டம். ஒருவேளை நீங்கள் அங்கே சந்திரசேகரன் ஐயா அறிவிப்பு செய்வார், ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் விலையிலே எல்லா நூலும் கொடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். அதனால் ஏன்னா லாபத்தை எதிர்பார்த்து பதிப்பகம் நாங்கள் ஆரம்பிக்கலை. பதிப்பகத்தினால
எப்படி எங்களுக்கெல்லாம் இடர்பாடுகள் வந்தது என்ற அனுபவத்தின் பேரில் நாங்களே ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சுட்டு நம்ம புக்கை நாமே போட்டுக்கலான்ட்டு நாங்கள் மட்டும் இல்லை, என்னை போல பாதிக்காத எழுத்தாளர்கள் யாரெல்லாம் புதியவர்களாக புக்கு போடுறாங்களோ அவர்கள் செய்கிற விலையை விட நமக்கு என்ன அடக்கமோ அந்த விலைக்கு ஒரு 8000 ஒரு புக்கு போடுறதா தான் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு எந்த லாபமும் தேவையில்லை, எதுவுமே வேணும். 10,000க்கு ஒரு நூல் போடலாம், அப்படியெல்லாம் தான் நாங்களே போடுறோம். டிசைனருக்கு காசு கொடுக்குறோம், பிரிண்டருக்கு காசு கொடுக்குறோம், தபால் செலவு அனுப்புகிறோம், அவ்வளோதான். அதில் எந்த இதுவும் இல்லை. காரணம் என்னென்னா நாங்கள் பதிப்பகத்தினால நாங்கள் எந்த இதுவும் செய்யலை. ஆகவே அப்படி செய்கின்ற பொழுது தான் நம்முடைய கவிஞர்கள் புத்தகம், எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கழக மாணவர்கள் தன்முனை புத்தகம் எழுதினார்கள், அவர்களதே 2 புத்தகம் வெளியிட்டோம். அதே போல் இப்போது சுருக்குப்பை ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டார். அதுபோல் வாய்ப்புகள் இருக்கிறது, பதிப்பகத்துக்கு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகம் போடலாம். வணக்கம். என்னை நானாக்கி என் நினைவை தானாக்கி கண்ணை இமை போல காத்து வரும் தேவதையே, உன்னை நான் படித்தேன், உன் நினைவால் தான் படைத்தேன், அன்னை என இருந்து ஆசிகளை தூதுவிடு. தமிழ்த்தாயே வணக்கம். இன்று முயற்சிக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது, நம்பிக்கைக்கு நலுங்கு நடக்கிறது, திறமைக்கு திருவிழா நடக்கிறது, சேவைக்கு சிவிகை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்னாளில் சத்யஜித் ரே சொன்ன ஒரே ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த மதிய உணவிற்கு முன் கூறி பிறகு உங்களை எல்லாம் கவியரங்கத்தில் நான் சந்திப்பேன். இங்கே கவிஞர்கள் என் முன்னே எல்லோரும் கவிஞர்கள், அதனால் தலைமை கவிஞர் என்று எவரும் இல்லை, எல்லோருமே தலைமை கவிஞர். சத்யஜித் ரே சொன்ன அந்த ஒரே ஒரு செய்தி, சார்லதா என்கிற படம், சார்லதா என்கிற படத்திலே கதாநாயகன் வீட்டிற்கு வருகிறான். கதாநாயகி அழகாக அலங்கரித்து தலையிலே மல்லிகை பூவை சூடி, அப்போதுதான் அரைத்த சந்தனத்தை மேனியெங்கும் அப்படியே அப்பி வாசனை திரவியங்களை வாரி இறைத்துக் கொண்டு சிறு கொலுசு சத்தத்துடன் அப்படியே சாம்பிராணி புகையை வழிய விட்டு அவனை எதிர்கொள்கிறாள். அப்போது கேட்கிறாள், உள்ளே வந்த நாயகனை கணவனை பார்த்து, இந்த வாசனையில் எந்த வாசனை பிடித்திருக்கிறது? இதெல்லாம் சத்யஜித் ரே அவர்களின் உரையாடல். இந்த வாசனையில் எந்த வாசனை உங்களுக்கு பிடித்திருக்கிறது? வீடங்கு வழிகிறது என்ற சாம்பிராணி புகையா? என் உடலெங்கும் இருக்கிறது இந்த வாசனை திரவியமா? நான் சற்று நேரத்திற்கு முன் குளியல் அறையில் பயன்படுத்திய அந்த சிகைக்காயா, சோப்பா? இல்லை, என் தலையிலே சூடியிருக்கிற மல்லிகை பூக்களின் நறுமணமா? எந்த வாசனை உங்களை கவர்கிறது? எந்த வாசனை உங்களை அடிமையாக்குகிறது என்று கேட்கிறாள். அப்போது தன்னுடைய இந்த உடைகளை எல்லாம் களைந்தபடி அப்படியே வேறு வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டே கதாநாயகன் பதில் சொல்கிறான், இதில் எந்த வாசனையும் எனக்கு பிடித்தமாயில்லை. எனக்கு உலகத்திலேயே பிடித்த வாசனை பிரிண்டிங் மிஷினிலே பேப்பர் ஓடுகிற போது மையும் பேப்பரும் கலந்து ஒரு வாசனை வருமே, அந்த வாசனை தான். இதில் எனக்கு தெரிந்த சிறு வயதில் இந்த அனுபவத்தை, இந்த மகிழ்ச்சியை, இந்த உற்சாகத்தை அடையாத யாராவது இங்கிருந்தால் அவர்களுக்கு ரசனை இல்லை என்பேன். புத்தகத்தை எடுத்ததும் படிப்பதற்கு முன் திறந்து பார்த்து அதை அப்படியே
உச்சி மோந்து அப்படியே முத்தமிட்டுக் கொள்வதைப் போல் அருகே கொண்டு செல்வோமே. அவன் பத்திரிகையாளன், எழுத்தாளன் என்பதால் சத்யஜித் ரேயின் கதாநாயகன் சொன்னான், உலகத்திலேயே சிறந்த வாசனை இந்த வாசனை, இந்த வாசனை, இந்த வாசனை, இந்த வாசனையை நாமெல்லாம் அனுபவிப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் இறக்குமதியாகிக் கொண்டே இருக்கிறார். கவியரங்கத்தில் சந்திப்போம். உணவு இடைவேளைக்கு பின். நன்றி, வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை, உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து இதுபோன்ற விழாக்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊரிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. அது மாநாடு போல் நடக்கிறது. அதற்கு முதற் காரணமாக இருக்கின்றவர் அமெரிக்காவில் வாழும் தமிழர் தாளை இரா உதயநேசன் அவர்கள். இந்த அமைப்பிற்கு பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் தஞ்சை பல்கலைக்கழகத்திலே அயலக அந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய முதன்மை அதிகாரியாக இருக்கின்ற கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள். அயலக கல்வித்துறை எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதற்கு இது போன்ற உதாரணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதுபோல் தாளை இரா உதயநேசன் அவர்கள் தன்னுடைய அந்த அமெரிக்க பணியிலே கிடைக்கின்ற வருவாயை, ஊதியத்தை, அதாவது பல பேர் வந்து சுற்றுலா போகலாம், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், ஊர் சுற்றலாம் அப்படின்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து அறிவு பயிரை வளர்க்கிறார், அதற்கு உரமிடுகிறார். அதன் அறுவடையை எப்படி பார்க்கிறார் என்றால், புதிதாக புறப்படுகின்ற கவிஞர்களை, எழுத்தாளர்களை, ஆசிரியர்கள், புத்தக ஆசிரியர்களை பார்க்கிற போதெல்லாம் அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. அவருக்கு ஆனந்தம் அதுதான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஆனந்தமாங்க. சில பேருக்கு ரொம்ப நல்ல பிரியாணி சாப்பிட்டா ஆனந்தம் இருக்கும். ஆனால் இவரும் பிரியாணி கிடைக்கிற விளைகிற ஊரிலே இருக்கிறவர் தான், ஆம்பூரிலே தற்போது இருக்கிறார். ஆனால் இந்த ஊன்றுவை அடிசிலை கூட உதாசீனம் செய்துவிட்டு, பிரியாணி என்கிற ஊன்றுவை அடிசிலை உதாசீனம் செய்துவிட்டு புத்தகத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். எட்டுத்துக்கும் சென்று இந்த அறிவை வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியில் அவர் எழுதிய நூல்களை எல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த தமிழனோட பெருமையை, தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் தாளை இரா உதயநேசன் அவர்களைப் போல் ஊருக்கு ஒருவர் இருந்தால் போரும். ஜெயகாந்தன் சொல்வார், ஊருக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு பாரதி சொன்னதை போல், விவேகானந்தர் சொன்னதை போல் ஒரு உதாரணமாக இருக்கின்ற உதயநேசன் அவர்கள், குறிஞ்சிவேந்தன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அணிலை போல் சினிமாக்காரனாக இருந்து கொண்டு என்னால் ஏதோ சேவை செய்ய முடிகிற அந்த ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. சேவை செய்கிற இந்த தருணத்தில் இந்த விழா இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடைபெற இப்போதே திட்டமிடுகிறார்கள். அவர் சாரோட உதயநேசன் அவர்களுடைய டீமில் நக்கீரன், இனிய உதயம், அந்த ஒரு குழுமத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன், அப்புறம் கவிஞர் கல்யாண சுந்தரம் அவர்கள், கவிஞர் அமுதபாரதி அவர்கள், இன்னும் எண்ணற்ற பேராசிரியர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், அமுதா தமிழ்நாடன் போன்ற அந்த பெண் போராளிகள், அப்புறம் ஆதிராமுல்லை போன்ற கவிஞர்கள், எத்தனையோ பேர். இப்போது இந்த விழா நடக்கிற இடம், இதற்கான ஏற்பாடு, இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இருந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விழாவையும் அடுத்த இலக்கு திண்டுக்கல்லில் 2 நாள், நான் திருச்சியில் நடந்த 2 நாள், அதை விழான்னு சொல்லக்கூடாது, மாநாடுன்னு தான் சொல்லணும், அதுலேயும் கலந்துக்கிட்டேன். ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அதாவது சினிமா தான் வாழ்க்கைன்னு இல்லை, சினிமாவை தாண்டி எண்ணற்ற விஷயங்கள், எண்ணற்ற நிகழ்வுகள், எண்ணற்ற செய்திகள் வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் ஆனந்தம். மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ரியல் லைஃப். எது மனசுக்கு நிம்மதி தருகிறதோ, எது சந்தோஷம் தருகிறதோ அதுதான் உண்மையான வாழ்க்கை.
இந்த புத்தகம், எழுத்து, அறிவு, பத்திரிகை, கவிதை இதெல்லாம் வந்து ஒரு இன்றைய இயந்திர வாழ்க்கையில் இளைஞர்கள், மாணவர்கள் மறந்து போன ஒரு விஷயமா இருக்குது. அதை நினைவூட்ட இது போன்ற விழாக்களை அவசியம் எடுக்கணும். அதற்கு அரசு உதவ வேண்டும் என்பதே என் கோரிக்கை. சார், இப்போ நீங்கள் சினிமாவில் இயக்குனராக இருந்துருக்கீங்க, இருந்துகிட்டு இருக்கேன், படங்கள் நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க. ஆமாம். எழுத்தாளர்கள் வந்து எழுத்துக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுதா? அதுக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குதா? நிச்சயமாக. இப்போது நமக்கு ஒரு வருத்தம் உண்டு. அதாவது வங்காளத்திலும் மலையாளத்திலும் இன்னும் அந்த எழுத்தாளர்களுக்கான மரியாதை இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எழுத்தாளர்கள், ஏன்னா வங்காளத்தில் மலையாளத்தில் எல்லாம் வந்து கதாசிரியர் என்று ஒருவர், அப்புறம் வசனம் எழுதுவதற்கு ஒருவர், திரைக்கதை எழுதுவதற்கு ஒருவர், இப்படிலாம் வந்து இன்னும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது மாறி, அதனால கொஞ்சம் பல பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க, நஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள், நான் வந்து மகேந்திர சார்ட்ட உதவியாளராக எல்லா படங்களும் பணியாற்றினேன். அவர் சார் வந்து நல்ல எழுத்தாளர் இருந்தாலும் அவர் வந்து முள்ளுமலரும் உமாச்சந்திரன் எழுதின நாவல், உதிரிப்பூக்கள் வந்து நம்ம புதுமை பித்தனோடது, அப்புறம் வந்து சிவசங்கரியோடது நண்டு, இப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களோட கதையை வாங்கி மகேந்திரன் என்கிற எழுத்தாளர் படம் பண்ணார். அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி கூட வெற்றிமாறன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து வெற்றிக்கு அறிகுறி, ஒருத்தரோட சிந்தனையை அழகாக செயல்படுத்துதல், திரைக்கதையாக்குதல். ஆனால் நான் இப்போ தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பெரிய நாவலாசிரியரோட நாவலை இந்த மாதிரி தெரியாமல் அதை படமாக்கிடுறாங்க, உரிமை வாங்காமல். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. நான் இதெல்லாம் பெயர் சொல்ல விரும்பலை. ஆனால் இதையெல்லாம் அழகாக வந்து நமக்கு வந்து பொறாமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இங்கே இல்லாத இலக்கியங்களே இல்லை, இங்கே இல்லாத எழுத்தாளர்களே இல்லை. இங்கே அதே மாதிரி சேவை செய்ய, தொண்டு செய்ய அத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி இப்போ இந்த அமைப்புகள் வந்து தொலைக்காட்சி வச்சு நடத்துகிறாங்க, யூடியூப்பில் எல்லாமே செய்கிறாங்க. இன்னொன்று, இவர் வந்து உழைத்து அதில் கிடைக்கிற ஊதியத்தை இங்கே கொண்டு வந்து இதற்காக செலவு பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு, தமிழ் கவிஞர்களுக்கு இன்னும் நாம் தமிழ்நாட்டில் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிற மொழிகளில் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நாம் கொஞ்சம் கொடுக்க தவறுகிறோம் என்பதே உண்மை. சரி, இப்போ வர காலகட்டத்தில் நிறைய படங்கள் வருது. இப்போ நாவல்களை வச்சு நிறைய படம், இப்போ பொன்னியின் செல்வன் வச்சு பார்த்து வேல்பாரி வருது. இந்த மாதிரி ஒரு பக்கம் நாவல்களை வச்சு நிறைய படங்கள் வந்தாலும் சமூக பிரச்சனைகள் சார்ந்த நிறைய படங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி மாறி வர சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வர முக்கியம் என்ன சார்? இல்லை, இன்னும் கூட வரும். அதாவது எப்போவுமே ஒரு சக்கர சுழற்சி மாதிரி தான். இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மசாலா படமே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் அந்த படம் வெற்றி பெறுது அப்படின்லாம் சொல்கிறப்போ, திடீர்னு வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை முன்னிறுத்தி ஒருத்தர் படம் பண்ணுறப்போ ஜனங்க தயாராக இருக்கிறாங்க, மக்கள் தயாராக இருக்கிறாங்க, மக்கள் ரசனை நல்லா இருக்குது. அதனால தான் இப்போது ஓடிடியில் பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் வந்து வெளியில் வருது. ஒரு வர்த்தக நோக்கம் இல்லாமல் நல்ல கதையை. இப்போது நான் கூட நினச்சேன், ஜெயகாந்தனோட ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகத்தை படமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹென்ரின்ற கேரக்டர் எனக்கு இன்னும் அந்த நினைவில், ஜெயகாந்தன் சார்கிட்ட கூட பேசினேன். அப்போ இந்த ஓடிடின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. இப்போ இன்றைக்கி அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து நெகட்டிவாகவே பார்க்க வேண்டாம். இன்னும் பாசிட்டிவாக தமிழ் இலக்கிய உலகமும், தமிழ் எழுத்தாளர் உலகமும், தமிழ் திரை உலகமும் இன்னும் பல புதுமைகளை, பல சாதனைகளை செய்யும். சார், அதே மாதிரி இப்போ படங்களில் வந்து சொசைட்டிக்கு நிறைய மெசேஜ் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த மெசேஜை தாண்டி நிஜ லைஃப்பில் அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர், இப்போ விஜய் சார், கமல் சார், நிறைய பேர் அரசியலுக்கு வந்து மக்கள் நான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் கொண்டு வராங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியல் வந்து புதுசாலாம் இல்லை. அந்த காலகட்டத்திலேருந்து நினச்சா உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. சினிமாவை சினிமாவாக செஞ்சார் எம்ஜிஆர். உண்மை அதான். சினிமான்றது அது ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டா, என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட்டா, பொழுதுபோக்குக்கா, நீங்கள் இன்றைக்கி நினச்சாலும் 1000ல் ஒருவனை அப்படியே இந்த நவீன வசதிகளோடு ஒருத்தரால் பண்ண முடியாது. அப்படித்தான் சினிமாவும் நடிகர்களும் கலைஞர்களும். அதே மாதிரி திட்டமிட்டு பாட்டை, ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட கூட திட்டமிட்டு இந்த பாட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலத்தை கடந்து நிற்கிற பாடல்களை எல்லாம் அப்படி சொல்லி வாங்கியிருக்கார். அந்த மாதிரி
நம்ம வந்து மெசேஜ் வந்து இது சொல்கிறோன்ற மாதிரி இல்லை, அந்த படத்தில் மெசேஜ் அது தானாக அமையும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வன்முறை நம்ம நினைக்கிறோம், சினிமாவை பார்த்து யாரும் வன்முறை செய்யவே இல்லை. நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து தான் சினிமா காட்சிகள் எல்லாமே. நாங்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறோம். சினிமா கலைஞர்கள் நடைபாதையில் போகிறப்போ பார்த்திங்கன்னா அத்தனை காட்சிகள் கிடைக்குது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தேன். இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது. ஒரு கடையில் ஒரு பெண் நகையை வந்து அவர் வெளியில் போகிறாரு, அந்த ஃப்ரேம்லேருந்து வெளில போகிறாரு. அவர் ஏதோ தண்ணி கேட்குறாங்க, தண்ணி எடுக்க போகிற அந்த சமயத்திலேயே அவங்க அந்த நகையை எடுத்து அப்படி மறைக்கிறாங்க. இப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் நம்ம காட்சிகளாக மாற்றுறோம். நாம் வன்முறையையோ பாலியல் இதையோ எதையுமே நாம் புகுத்துறதே கிடையாது. ஆக்சுவலாக வந்து எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது தான் இந்த விஞ்ஞானுக்கு. அது அது அந்த இல்லை அதுதான் ஒரு எப்படின்னா போலச் செய்தல் அப்படின்றது எல்லா காலகட்டத்திலும் நாகரிகம் வந்து அப்படி தான் வளர்ந்துருக்கு. போலச் செய்தல். இப்போது சின்ன வயசில் நாம் செய்கிற தவறுகள் என்னென்னா, குழந்தை அழுதுன்னா இப்போவே கையில் செல்ஃபோனை கொடுக்குறோம். குழந்தை அழுதுன்னா டிவியை போட்டு குழந்தைய உட்கார வச்சுட்டு நாம் வேலை பார்க்க போகிறோம். நாம் தான் தவறுகளே செய்கிறோம். இதையெல்லாம் அதாவது விஞ்ஞான அறிவியல் சாதனங்களை வந்து நாம் இதெல்லாம் அப்புறப்படுத்தி முதல்ல பழையபடியே நம்ம வந்து கொஞ்சம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும், பத்திரிக்கையை அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி இலக்கிய கூட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மகனை மகளை பேர குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் முன்னே நடந்துச்சு. அதே மாதிரி மலேசியாவில் நான் பார்த்தேன், மலா யூனிவர்சிட்டியில் நிகழ்ச்சி நடக்குது. பார்த்தா அதில் ஒரு 60% இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லாம் கல்லூரியிலேருந்து வர்றவங்க, பள்ளியிலேருந்து வர்றவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி மாறுபட்டு இருக்குது. நமக்கு வருத்தமாக இருக்குது. அதையெல்லாம் மாற்றணும். அது நமக்கு மக்களாகிய நமக்கு ஒரு அந்த கடமை இருக்குது. அதாவது ஒரு அப்பாவுக்கு இருக்குது, ஒரு அம்மாவுக்கு இருக்குது, ஒரு அதே மாதிரி ஒரு பேரனை பேத்தி அப்படின்லாம் உருவாக்கணும். அப்போ தான் நல்ல சினிமாவை, நல்ல இலக்கியத்தை. இப்போது நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஒரு ஜெயகாந்தன், ஒரு அப்துல் ரஹ்மான், இப்படிலாம் மைல்ஸ்டோன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதை நம்ம உருவாக்கணும். அதை உருவாக்குறது யார்? திரும்ப வந்து வேணுமே, நமக்கு ஒரு மைல்ஸ்டோன் வேணும் இல்லையா? அது எழுத்தாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், தலைவர்களாகட்டும். அதனால் அரசியலில் கூட வரலாம், நல்ல தலைவர்கள் வரலாம், சினிமாலேருந்து வரலாம், இலக்கியத்திலேருந்து வரலாம். எல்லாருக்கும் தகுதிகள், எல்லாருமே குடிமகன்கள், எல்லாருமே மக்களில் ஒருத்தர் தான். ஆனால் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இது யார் வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். தேங்க்யூ.